ஆத்தே ஆத்தே என் ஆடி மாட்ட காத்து மனச மடிச்சு போட்ட மல்லாக்க எங்கள் நம்ப பார்த்து நீ சுச்சா பண்ணும் போது புரிஞ்சுக்கிட்ட ஒன்னா நல்லா அவள் நோக்க மாத்தி மாத்தி நோக்கிட்டு இருக்காரு. மாமா உங்க பார்வை என்ன எப்ப அடி ஏண்டி இந்த போர்வை இப்ப கட்ட வேணும். மாமா உங்க பார்வை அடி ஏண்டி இந்த போர்வை இப்ப கட்ட வேணும். கைய தொட்டு மந்திர சொல்லி கட்டி பொண்ண தீண்டாரே அதையில முத்திர வச்சு அங்க இங்க நோண்டாரே ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். அத்தமாக ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். அத்தனையும் மறந்துருச்சே அடியே ஒன்ன பக்கையில. அத்தனையும் மறந்துருச்சே அடியே ஒன்ன பக்கையில. ரசிதமே ஒன்ன கொஞ்சமே நாம் என்ன செதி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை. மாமா மக ஒன்ன நினைச்சி மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன். மச்சவண்ண பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சே. மச்சானே ஆசை வச்சேன்
மாப்பிள்ளை வந்தா ஜக்கு புக்குன்னு போட்டான் போய்கிட்டே இருக்கும். அவன் மாப்பிள்ளை மோசமான ஆளு. மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை வாங்க. மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? அப்படிதான் இருப்பாரு, உன்னை மாதிரி தான் இருப்பாரு. அங்க பாரு, மாப்பிள்ளைய கூப்பிட்டோன்னு வந்துட்டாரு. ஜண்டா சூப்பரா இருக்காரு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை ஜப்பான்ல ஜம்முட்டை எடுத்தாரு. அவன் இருக்குதுக்கு தானே வந்தான். மர்மோனே ஹாய் சொல்லுங்க. மாமா ஹாய் சொல்லுங்க. ஹாய் மர்மோனே ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சொல்லுங்க ஹாய். ஹாய் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாமா சொல்லுங்க. அப்ப நல்லா கையாங்க வைக்காதீங்க, பஞ்சமதம் பிணைஞ்சிரும். ஆமா மர்மோனே வணக்கம். மர்மோனே வணக்கம். எங்க பொண்ணை கெட்டதுக்கு உங்களுக்கு சம்மதமா? அவனும் எப்படி தான் கிடக்காம போல இருக்கு. சரி பரவாயில்ல. மர்மோனே வணக்கம். அப்ப அத்தையை கூப்பிடுமா பொண்ணை கூப்பிடுமா? வந்ததுமே பொண்ணா? ஆமா வந்த உடனே பொண்ணை கூட்டிட்டு ஓட பக்கம் முண்டக்கண்ணே பேரிக்க மாட்டேன். ஆமா மர்மோனே முதல்ல அத்தையை கூப்பிடணும். சொல்லுங்க. அத்தையை கூப்பிடணும். நித்தம் நல்லா பேசணும். அத்தையை பார்க்கணும். நித்தம் நல்லா பார்க்கணும். நல்லா பேசணும். அப்பதான் பொண்ணு தருவாங்க. இதுக்கு பேர் என்ன? புன்னகையில் என்ன விலை? புன்னகையில் என்ன விலை? 5 ரூபா. 5 ரூபா ரோஸு பார்த்துக்கோ. பரவாயில்ல. அப்ப நம்ம அத்தையை கூப்பிட்டுருமா? கூப்பிட்டுருமா? மர்மனை நல்லா படிச்சிருக்கீங்களா? எப்ப வர்றது சரி குண்டி எந்தே கடிச்சு வச்சிடாத அங்கிட்டுப்போம். ஏற்கனவே இப்ப குண்டியில கறி இல்லாம இருக்கு. அவங்க வாயை போட்டாலும் 1/2 கிலோ எடுத்துருவான் போல இருக்கு. இங்க பாரு 1க்கு 3 கொண்டு வந்துருக்கேன். சும்மா எடுத்தேன்னு ஒரு 4 கிலோ 5 கிலோ கடிக்கலாம். ஆமா மர்மோனே வணக்கம். கையெழுத்து கும்பிடுங்க. குண்டிக்கும்ல கை வைக்காதீங்க. மர்மோனே வணக்கம். கல்யாணம் முடிச்சிருமா? முடிச்சிருமா? முடிச்சிருமாமா சொல்லுங்க. அவனு எப்ப எப்படி தான் கிடக்காம போல இருக்கு. சரி அப்போ அத்தையை கூப்பிடுமா? எப்பல எப்பல இருங்க. இப்பதான் பொண்ணுக்கு இப்படி இப்படி செய்யணும், இப்படிலாம் இருக்கும், இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? அப்போ மாமா சொல்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்ல. சொல்லுவீங்களா? கரெக்டா சொல்லுவீங்களா? அவன் கரெக்டா சொல்லுவான் பார்த்துக்கோ. மர்மனே அப்ப அத்தையை கூப்பிட்டுருமா? கூப்பிட்டுருமா? அத்தையை கூப்பிட்டு பார்ப்போம். அத்தையா அம்மா எவ்வளவு அன்பா கூப்பிடுவாங்க அவங்க முன்னாடியே. அத்தை வாங்க 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 வாங்க. அதுல உட்காருங்க, இதுல உட்காருங்க, இதுல உட்காருங்க. அதை தின்னுங்க, இதை தின்னுங்க, இதைத்தான் தின்னுங்களா? காப்பியை குடிக்கீங்களா? வடையை திங்கீங்களா? பூஸ்ட் குடிக்கீங்களா? ஹார்லிக்ஸ் பால் சாப்பிடுறீங்களா? மர்மோனே உங்க வடையை கொடுங்க. உங்க வடையை தரணும். அத்தை வடையெல்லாம் சாப்பிடக்கூடாது. இல்லம்மா அத்தை வடை ஆறி போச்சு. வீட்டுல வடை சூடா இருக்கு, சாப்பிடுங்க. வீட்டுல வடை போட்டீங்களே அந்த வடையை கேட்க. அதான் ஆறிட்டு பிள்ளை சுட சுட போட்டு தருவான். பால் கொடுங்க. அதாவது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஏதாவது போன்மீட்டா ஏதாவது இருந்தா பால் இருந்தா கொடுக்கணும். அது அம்மா பால் நல்லா இருக்கும், டேஸ்ட். இல்லம்மா அதாவது மர்மம் எனக்கு பரியத்தை வந்ததுமே ஒரு டீயை கொடுத்தா ஒரு சைடிஷ் கொடுக்கணும், சைடிஷை கொடுத்தா டீயை கொடுக்கணும். பாருங்க மர்மோட கவலையே படாதீங்க. மாமா 1க்கு 3 வச்சிருக்காரு. சரி அது வேண்டாம். பசிக்கிற நேரம் எங்கனாலும் நீங்க சாப்பிடலாம். சரி பத்தியா 1க்கு 3 வச்சு தள்ளிட்டு கிடக்காது. 3 வச்சிருக்காரு. இருக்கு பாத்துக்கோ. 3 வச்சிருக்காரு மாமா. மர்மோனே அப்ப அத்தைட்ட விவரமா சொல்லுவாங்க, அத்தைட்ட விவரமா கேட்கணும்னு. மர்மோனே என்னத்த மர்மோனே இங்க பாருங்க, அவன் மாமா கிடையாது, இவருக்கு போன மாமா. இது வந்து மாமா, இது மாமா. பெரியப்பா, அவன் வந்து பெரியப்பா, இவன் தான் மாமா. அப்ப அவன் தான் மாமா. உனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவன் தான் மாமா. பாருங்க மர்மோனே, இங்க பாருங்க, உங்களுக்கு என் பிள்ளைல எந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு? நல்ல பாட்டு சொல்லுங்க. நல்ல பாட்டு சொல்லணும். பிள்ளைகளை பாருங்க. 2 பிள்ளைல உங்களுக்கு எந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு? அப்புறம் அது பெருசா இருக்கு, இது சிறுசா இருக்கு, இது இம்பிட்டு கோண்டுதான் இருக்கு, இல்ல கட்டையா இருக்கு, நெட்டையா இருக்கு, குட்டையா இருக்கலாம் சொல்லக்கூடாது. நல்ல மனசுக்கு பிடிச்ச பிள்ளைய பத்தி கேளுங்க. அத்தை நீங்க சொன்னா சரி. அதெல்லாம் கிடையாது. அதாவது இப்ப சொல்லுவிய, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னத்தை அப்படி செஞ்சுட்டிய? அப்ப காட்டுங்க பாப்போம். காட்ட சொல்லுங்க, காட்ட சொல்லுங்க. அப்ப பொண்ணு காட்டுங்க, நாங்க பாப்போம். பாருங்க பாருங்க. பாருங்க பாருங்க, மாப்பிள்ளைய பாருங்க, மாப்பிள்ளைய பாருங்க. பொண்ணு மேல இஞ்சிலி நல்லா பாரு. எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நீங்களே சொல்லுங்க. உங்க நல்லா பாரு, மேல இஞ்சிலி நல்லா பாரு, 2 பிள்ளையும் பாரு.
ஆமா ரெண்டையும் கூட்டிட்டு போ, நான் தேன் வாங்கி தெரு நினைக்கிட்டு போறேன். முண்டாக்கணா ரெண்டையும் கூட்டிட்டு போய் நீ என்ன செய்ய போறீங்க? எந்த பிள்ளை வேணும்? கையில ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு பிள்ளை கையை நீட்டி காட்டு. கையை நீட்டி, நீ வாய் தர சொல்லலாம் பரல, கையை நீட்டி காட்டு. ஏன் மர்மனை சொல்லுங்களேன். இவர் இதுக்கே வெக்கப்படுறாரு. அவர் கல்யாணத்தை முடிச்சு என்ன செய்ய போறாரு? ஏன் நீ சும்மாரியா? அவர் சொல்லுவாரியா? எந்த பொண்ணு வேணும் அவர் தான் சொல்லணும். எந்த பொண்ணு வேணும் கையை சும்மா அப்படி நீட்டி காட்டு. எந்த பொண்ணு? நான் நீட்டுறேன் ஐயா. மர்மனை எந்த பொண்ணு வேணும் உங்களுக்கு? எது வளர்த்தியா இருக்கதா குட்டையா இருக்கதா? ரெண்டும் நல்லா இருக்கும். சூப்பரியா? ஏன் நல்ல படுக்காளி பேர் எப்படி செய்வீங்க மர்மோனே? அவன் ஒரு சேர போட்டு அடிப்பாம்மா, வெள்ளை அடிப்பாம்மா, சேர போட்டு வெள்ளை அடிப்பான். மர்மோனே ரெண்டு பிள்ளைங்க சமம். இந்த இவங்க கூட சேர்ந்தல்ல, இவங்க கூட சேர்ந்து நீ அப்படிதான் இருப்பேன். மூணு வச்சிருக்கான். ஒண்ணுக்கு ரெண்டு ஒய்க்கிறதுக்கு மூணு வச்சு தள்ளி கிடக்க வச்சிருக்காங்க. நீ என் கூட வந்துட்டா உனக்கும் மூணு தான். வா என்ன ஆமா சிந்த பண்ணாத வரலாறுலாம் சொல்லாத. ஒண்ணுக்கு ரெண்டு ஒவ்வொருத்தருக்கு மூணு வச்சிருக்கான். வீட்டுக்கு வந்த மருமகனுக்கும் ரெண்டு செட் பண்ணி விடுதான். ஆமா அதுக்கு இதுக்கு ஆமா நாய் நோட்டும் மர்மனை நாய் நோட்டும் மருமோன நாய் நோட்டும். மருமோனே பிள்ளைகள் கூட டான்ஸ் போடுங்க பாப்போம். டான்ஸ் போடுங்க. அதெல்லாம் நல்லா செய்வான், அதெல்லாம் நல்லா செய்வான். நாளான தாமர ரெண்டு காலாக தூங்கற நேற்று எதுவும் இல்லை அந்த கவலை நேற்று புரியவில்லை. ஏ வஞ்சி எட கெஞ்ச நீ வந்தால் என்ன கொஞ்ச, ஏ வஞ்சி எட கெஞ்ச நீ வந்தால் என்ன கொஞ்ச 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 நாளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல. மாமி மணி சார பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் தள்ளி சாயமான தாங்காது உங்களை சாயமி கண்ணு தூங்காது. உங்க மேல சாயணும் மணி மேல தூங்கணும் வருவேலா வருவேலா. எம்மா எம்மா உள்ள நாய் நானு தான் சொல்ல, எம்மா எம்மா உள்ள நாய் நானு தான் சொல்ல சொல்ல சொல்ல. நாளான தாமர ரொம்ப நாளாக தூங்கற. நேற்றிருந்தான சீதா இப்போ 4 மாசம் 3 வாரம் குளிக்கலையா குளிக்கலையா உள்ள வர இல்லை நான் இல்லறமே தான் போனா சுத்தி விட்டு விட்டுவா போனா. உங்க வீரான கோபமும் வேண்டாத சத்தியத்தை விடு போனா திங்கோன்னா. எம்மா எம்மா உள்ள நாய் நானு தான் சொல்ல, மச்சி எட கெண்ட நீ வந்தால் என்ன கொஞ்ச 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 வாங்கோன்னா. நாளான தாமர இதுல கோமா சில படுக்காளி பேருடா. ஆம்பளையும் போட்டுக்கிட்ட இதாரம் பாரு படுக்காளி பேரு. நாங்க 2 ரூம் செஞ்சா கோமா செக், அவங்க 2 ரூம் செஞ்சா செக். ஆமா ஏன் மர்மோனே என்ன ஜோலியா முடிஞ்சுட்டு நாளைக்கு பிள்ளை பள்ளிக்கூடத்துல போய் என்ன மாப்பிள பழம் போச்சு போட்டு இடிச்சா அப்படின்னு எழுத போறான். மருமோனே கொட்ட போனாலும் பரவாயில்ல பழம் இருக்கு. பள்ளிக்கூடத்துல போய் பாடம் கிழிஞ்சாம படிப்பீங்க மருமோனே. மருமோனே கல்யாணத்தை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாங்களா? சரி ஒரு எந்த பொண்ணு தான் வேணும்? ரெண்டுமா? 2 பொண்ணு. அவருக்கு வந்து ஆம வடை மேலே ஆசை, உளுந்த வடை மேலே ஆசை. ஆமா அடிச்சிடலாம். இங்க பாருங்க பத்திரிக்கை அடிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி மர்மோட்ட நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது. மர்மோனே இது பேர் என்னது?
கம்பு கிடையாது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. நீ சொல்லாத, நான் தான் சொல்லுவேன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சுள்ளி. சுள்ளி. சத்தமா சொல்லியா? சுள்ளி. ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கொணச்சுள்ளி. ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கொணச்சுள்ளி. ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கொணச்சுள்ளி. ஒரு கட்டு சுள்ளில ஒரு சுள்ளி கோணச்சுள்ளி. மரமா கரெக்டா சொல்லிட்டாரு. ஈஸியான கொஸ்டின் தான். ஆமா ஆமா சொல்லிட்டாரு. ஆமா, அவ்வளவுதானா?